அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைக்கி துபாயில் ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உலமாக்கள் நண்பர்கள் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது என்ன இடம்னு சொன்னால், துபாயில் அமையப்பட்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பான, மிக நவீனமயப்படுத்தப்பட்ட சூப்பரான ஒரு லைப்ரரி. துபாய்க்கு வர்றவங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு இந்த லைப்ரரிக்கு வந்து பார்த்துட்டு போங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்னவெல்லாம் இருக்குது இந்த லைப்ரரியில்னு. ஏன்னா கல்வித்துறையில் எந்த அளவுக்கு நம்ம ஆர்வம் காட்டணுங்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வேலையை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக துபாய்ங்கிறது ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒரு தேசம், ஒரு நாடாக பார்க்கப்படுது. அந்த நாட்டில் இப்படியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமும் இருக்குது. அது எப்படிங்கிறத உள்ளே போய் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முழுவதுமாக புத்தகங்கள், தேவையான புத்தகங்கள் ஒரு மெத்தேடில் அவங்க மேலே இருந்து கீழே எடுத்து தருவாங்க. சரி, எப்படி எடுப்பாங்க இதில் ஒன்றும்? இவர் நாசர் மௌலவி இங்கே தான் இருக்கிறாங்க, நம்முடைய நண்பர். இது மேலே இருக்கிறது எப்படி தருவாங்க? மேலே அவங்க டவுன்லோட் பண்ண. ஓ, இது எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த புத்தகங்கள், அரபி மொழியில் தொகுக்கப்பட்ட புத்தகங்கள். 7 மாடியே ஷேகுல 7 மாடி இதில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த 7 மாடிக்கும் போகக்கூடிய இதெல்லாம் புத்தகத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சு படிக்கிறதுக்கான செட்டப்புகளை பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா டேப் வச்சுருக்கிறாங்க. இது நம்ம எடுத்து படித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வச்சுக்கிறதுக்கான சிஸ்டங்கள் முழுவதும் டேப் சிஸ்டத்தில் வச்சுருக்கிறாங்க. நவீனமயப்படுத்தப்பட்டது. இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒன்று வச்சுருக்கிறாங்க. கண் பார்வையற்றவங்க படிக்கிறதுக்கு, கண் பார்வை இல்லாதவங்க தொட்டு படிக்கிறது. இதில் கண் பார்வை இல்லாதவங்க தொட்டு அந்த படித்து தொட்டு இதே மாதிரி நிறைய இந்த ஃபுல்லாக எல்லாம் அதான் நிறைய புத்தகங்கள் வச்சுக்கிறாங்க. இந்த பகுதி எல்லாமே கண் தெரியாதவங்களுக்கான கிதாபுகள், கண் பார்வையற்றவங்க படிப்பதற்கான கிதாபு சிஸ்டங்கள் தான் முழுவதுமாகவே பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப நவீனத்துவமாக லைப்ரரி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஏரியா முழுவதுமே, அதாவது வரலாறுகள் தொடர்பான என்சைக்ளோபீடியாக்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க. அது இப்போ நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்முடைய பலஸ்டைன் சம்மந்தப்பட்ட என்சைக்ளோபீடியா. இங்கே பாருங்கள், இது நான் வச்சுருக்கிறது முதல் பாகம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 24 பாகங்கள் இருக்குது. அதே மாதிரி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஜெருசலம்னு ஜெருசலம் பற்றிய தகவல்கள் ஃபுல்லாக. கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா ஜூயிஸை பற்றி, யூதர்களை பற்றிய வரலாறுகள் எல்லாமே முழுவதும் ஆதாரமாக துவக்கப்பட்டு. இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பாலஸ்டைன் இந்த ஒட்டோமான் பீரியட், உஸ்மானிய ஹிலாஃபத்து காலகட்டத்தில் பாலஸ்டைனுடைய வரலாறு என்னங்கிறது 1516 1918 வரைக்கும் தொகுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த கிதாபுகளில் தொகுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தா அந்த அரபு எழுத்தாணிகள், அந்த வரலாறுகள் முழுவதுமே சாதாரணம் கிடையாது. இந்த புக்கு வந்து பெரிய ரஹமத்தாக ரொம்ப சூப்பராக தொகுத்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எல்லாமே ஆதாரபூர்வமாக தொகுக்கப்பட்டிருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு தொகுப்பு இந்த பகுதிகளில் எல்லாமே பாலஸ்டைன் சம்பந்தப்பட்டது. எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லாமே பாலஸ்தீனம் சம்பந்தப்பட்டது. இப்படி உலக வரலாறு நிறைய என்சைக்ளோபீடியா இந்த பகுதிகளில் இருக்குது. நீங்கள் அமைதியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்காந்து நிம்மதியாக படிக்க என்னோட வீடை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு நம்ம வந்து புத்தகங்களை பார்க்கலாம், படிக்கலாம், குறிப்பெடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். படிக்க அமைதியாக நின்று படிக்கிறதுக்கு, வாசிக்கிறதுக்கு விரும்புகிற சகோதரர்கள், இது மாதிரி அறிவுகளை தேடுகிற மாணவர்கள் கண்டிப்பாக துபாய்க்கு வந்தீங்கன்னா இந்த லைப்ரரிக்கு வர்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடம் வந்து ஜதாஃப்ங்கிற ஏரியாவில் இருக்குது. இது வந்து மீடியா அண்ட் ஆர்ட், மீடியா சம்மந்தப்பட்ட லைப்ரரி. இதுதான் கலைக்களஞ்சியங்கள். இதில் எல்லாமே ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னா இதுதான் லைப்ரரிங்கிற அளவுக்கு
நீங்கள் பார்க்கலாம். நவீன வசதிகள் முழுமையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய மாதிரி இந்த லைப்ரரி. எனக்கு ஒவ்வொரு செக்ஷனாக தனித்தனியாக நம்ம இதை உங்களுக்கு புரிய வைக்க போனோம்னு சொன்னால் நேரம் எடுக்குங்கிறதுனால தான் முழுவதுமாக காட்டிக்கிட்டு போகிறேன். நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு படிக்கும்போது சூழலோடு படிக்கணுங்கிறதுக்காக வாட்டர் டேங்க் மாதிரியெல்லாம் வச்சு ரொம்ப நவீன ரகமாக லைப்ரரின்னா இப்படி தான் இருக்கணும்னு நம்ம யூரோப்புக்கு போய் அல்லது யூஎஸ்ஏக்கு போய் தெரிஞ்சுக்கிற வேண்டியதில்லை. இங்கே வந்தாலே தெரிஞ்சிடும் கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி. இது விமானங்கள் பற்றிய வரலாறுகள் அரபில் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம். விமானங்களுடைய வரலாறுகள் தொகுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி புத்தகங்களை எடுத்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு விதமாக அற்புதமாக உட்கார்ந்து படிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல அமைதியாக உட்காந்து நீங்கள் இதை படிக்கலாம். ஒவ்வொரு செட்டப் தனித்தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக தனியாக உட்காந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தேடணும்னா அதுக்கு தனியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம மாசக்கணக்கு உட்காந்து படிக்கணும். பார்க்கும்போது நம்ம நாட்டில் இதெல்லாம் கிடையாது என்று கவலைப்பட வேண்டியிருக்குது. அவ்வளோ அற்புதமாக இதுதான் படிப்பதற்குரிய சூழலிலே ஆக்கி வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனியாக வந்து படிக்கணும்னா இப்படி அவருடைய கிதாபை கொண்டு வந்து வச்சு அவருடைய புக்கை கொண்டு வந்து வச்சு அல்லது லேப்டாப்பை கொண்டு வந்து வச்சு இதுக்குள்ளே படிக்கலாம். யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சார்ஜர் போர்ட்லேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க. நோட்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே வச்சு நம்ம தனியாக இருந்து படிக்கிறதுக்குரிய ஒரு பகுதியாக இது இருக்குது. நம்ம போக போகிற பகுதி ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்க்கலாம் லைப்ரரியோனுடைய அந்த பழைய பிரதிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் நம்ம வர்றோம். எனக்கு என்ன ஆச்சரியம்னு சொல்லி சொன்னால் துபாயினாலே வளர்ச்சிக்குரிய நகரம், அதே போன்று துபாய்னு சொன்னால் பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த மாதிரியாகத்தான் பேசப்பட்ட நிலையில் துபாயில் இப்படியான ஒரு இடம் இருக்குதுங்கிறத அப்படி மனது ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ அற்புதமான வேலையை இந்த ஆட்சியாளர்கள் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயத்துலங்கிறத இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த இடம் எல்லாமே வந்து பழைய மஹ்தூதாத்துகள், அதாவது பழைய சுவடிகள் என்று சொல்லுவாங்கள்ல, பழங்கால புத்தகங்களுடைய பிரதிகள் தான் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பழங்கால பிரதிகள். ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த பிரதிகள் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இது குரான் பிரதிகள் 4ஆம் நூற்றாண்டுக்கு உரியதாக சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து பழங்கால பிரதிகள். இது அப்பாசிய ஹிலாஃபத்து காலத்தினுடைய எழுத்தணியோட கூடிய பழங்கால பிரதிகள் என்று சொல்லி அதில் போட்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது எல்லாமே நிறைய குரான், பழைய குரானுடைய பிரதிகள் தான் இந்த பகுதிகளில் முழுவதுமே வச்சுருக்கிறாங்க. இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் பழைய குரானுடைய பிரதிகள் தொகுக்கப்பட்டிருக்குது. இதில் எல்லாம் காட்டி வச்சுருக்கிறாங்க. இதுக்குரிய விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு இடம் வச்சுருக்கிறாங்க. எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு செஞ்சுரியிலையும் இருந்த குரானுடைய கையெழுத்து பிரதிகள், அந்த காலகட்டத்தில் இருந்த கையெழுத்து பிரதிகள் தான் இதில் தொகுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக துபாய்க்கு வருகிற நேரத்தில், குடும்பத்தோடு வருகிற நேரங்களில், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சுற்றுலா வருகிற நேரங்களில் இங்கே கூட்டிக் கொண்டு வாங்க. கூட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா நம்முடைய வரலாறுகள், குரான் காலாகாலமாக எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்குதுங்கிறதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக தொகுக்கப்பட்டிருக்குது, அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துக்குரியதையும் அந்த காலகட்ட விவரங்களோடு எடுத்து வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாமே இன்னொன்று என்னென்னா, இந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியோ எந்த பகுதியோ ரொம்ப அமைதியான, நம்ம எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய பகுதிகளாக்கி இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் அந்த பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு கால ஒட்டோமான் கலிஃபேட் அல்லது அப்பாசிய ஹிலாஃபத் கலிஃபேட் காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் அந்த ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஒட்டோமான் கலிஃபேட் காலகட்டத்தில் இப்போ பேப்பரை கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட சிசர் கத்திரிகள்ங்கிற ரீதியில் அதை காட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே
பழங்கால குரான் பிரதிகள் தான் நிறைய. ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் உரிய குரான் பிரதிகளை அற்புதமாக எடுத்து வச்சிருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. பார்க்கலாம் நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் இந்த அறிவு ரீதியாக இந்த துபாய் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள் எல்லாமே. ஏன்னா துபாய்க்கு வந்தால் புர்ஜ் ஹலீஃபாக்கு அல்லது புர்ஜ் அல் அரபுக்கு போவோம், இந்த மாதிரி இடங்களுக்கு சுற்றுலா நிமித்தமாக போகிற பகுதிகளுக்கு தான் போவோம். ஆனால் இங்கே கண்டிப்பாக வாங்க. கட்டுமான மெத்தடே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற 5வது மாடியில் இருந்து பின்னாடி கடல் தென்படுகிற விதமாகத்தான் இது அமைச்சிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். இதில் கீழ்ப்பகுதிகள் எல்லாம் ரொம்ப மனதுக்கு இதமான ஒரு பகுதிகளாக இருக்கும். இங்கே உட்காந்துக்கலாம். நீங்கள் உட்காந்து கடலை பார்த்துக்கிட்டே எதையாவது படிக்கிறதுக்கு மாதிரி இந்த செட்டப்புகளை இங்கே பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துக்குரிய அந்த புத்தகங்கள், ஆய்வுகள், இஸ்லாமியர்களுடைய புத்தகங்கள் நிறையவே இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே ஒவ்வொரு செஞ்சுரிக்குரியது தான் இதில் இருக்குது. இது ஒரு கப்பல் மாதிரியே கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இது ஒரு கப்பல் மாதிரி இருக்கும். இந்த வரலாற்று ஆசிரியர்கள், ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர்கள், அவர்கள் சார்ந்த பழைய பிரதிகள் எல்லாமே உலகத்தில் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க எல்லாத்தையுமே. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது. எல்லாம் பழங்கால பிரதிகள். இதெல்லாம் ரொம்ப நிதானமாக வந்து நம்ம இருந்து பார்க்க வேண்டியவைகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாமே குரானுடைய பிரதிகள். நீங்கள் பார்க்கலாம், குரானுடைய பிரதிகளை எப்படி இருக்குதுங்கிறத காட்டுறாங்க எல்லாமே. இது வந்து இந்த பகுதிகளில் நிறைய புத்தகங்கள் பெண் உரிமை தொடர்பாக ஆரம்ப காலத்தில் இருந்து பேசப்பட்ட புத்தகங்களுடைய கையெழுத்து பிரதிகள் இருக்குது. இது என்னென்னா, இது வந்து தோரா வேதம். இது வந்து ஹீப்ரு மொழியில் தோரா இருக்குது பாருங்கள். தோராவை அப்படியே கொண்டு இது கையெழுத்து பிரதியாகத்தான் வச்சுக்கிடுவாங்க. தோரா வந்து பிரிண்டட் இல்லைங்கிறாங்க, பிரிண்ட் பண்ணப்படாதான். அது அவங்க கையெழுத்து பிரதியாகவே தான் வச்சுக்கிடுவாங்க. அந்த தோரா அப்படியே இருக்குது ஹீப்ரு மொழியில், அது கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இது வந்து சீன பாஷையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சுவடிகள், அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. நம்ம நிற்கிற இந்த பகுதி சில்ட்ரன்ஸுக்கான, குழந்தைகளுக்கான வாசிப்பதற்கான, படிக்கிறதுக்கான பகுதி. இங்கே பாருங்கள், அவங்க ஷூ பேக்கோடு எல்லாம் உள்ளே வந்து எல்லாத்தையும் இங்கே கலட்டி வச்சுட்டு படிக்கலாம், விளையாடலாம். படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடணும்னா விளையாடலாம். எவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். படிச்சுக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே படிக்கலாம். இதெல்லாம் ஒரு நவீன மெத்தடில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லைப்ரரிங்க பாருங்கள். படிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க. இங்கெல்லாம் பார்க்கலாம், இந்த ப்ளே ஏரியா. இது படிக்கலாம், பிள்ளைகள் படிக்கவும் முடியும், இங்கிட்ட அப்படியே விளையாடவும் முடியும். விளையாடுறதா இருந்தால் விளையாடலாம், படிக்கிறனா படிக்கலாம். நம்ம என்னென்னா படி விளையாடுற டைமில் எங்கேயாவது போய் விளையாடிக்கன்னு வச்சுருவோம். இங்கே அப்படி இல்லை. இங்கே புத்தகத்தை எடுத்துக்கிட்டு குழந்தைகள், இங்கே பாருங்கள், இங்கே புத்தகங்கள் இருக்குது. புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வந்து இதுக்குள்ளே இப்படி உட்காந்து படிக்கலாம். அற்புதமாக இருக்குல்ல? இங்கே பாருங்கள், அற்புதமான ஒரு சிஸ்டம். அப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கலாம் இதுக்குள்ளே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தா இருக்கார் நாசர் மௌலவி. இவங்க இங்கே இருக்கிறாங்க. எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க மௌலவி? துபாயில் 2007 துபாயில் இருக்கிறீங்க. தாயாக இருக்கிறாங்க எல்லா உதவியில். அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. நம்மளை முஜாஹித் மௌலவி வந்தார். இங்கே பாருங்கள், எல்லாமே லைப்ரரி ப்ளஸ் ப்ளே ஏரியா. நம்ம ஊரில் ஒரு ஸ்கூலில் கூட இப்படி இருக்குமான்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி ஃபுல்லாக பார்த்துட்டு இது 5வது ஃப்ளோரில் இருந்து வெளியே போகிற பகுதி. இப்போ நம்ம வெளியே போகிறோம்.